கணிதக்குரிய இஸ்லாமிய பெரியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அழைப்பை கருணையால் இன்றைய தினம் நல்ல ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து அதில் ஆரம்பமாக சைஃபுல்லா என்று சிறப்பு பெயரோடு விளங்கிக் கொண்டிருந்த சாலிஹ் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி தெளிவாக விளக்கமாக சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டது. அதனையடுத்து குர்ஆன் உருவாக்கிய சமுதாயம் என்ற தலைப்பில் இப்பொழுது உங்களுக்கு முன் சில கருத்துக்களை முன்வைக்கலாம் என்று நான் கருதுகிறேன். அன்பிற்குரியவர்களே, குர்ஆன் உருவாக்கிய சமுதாயம், குர்ஆன் சமுதாயத்திற்கு ஒரு அடையாளம் வேண்டுமானால் சஹாபா பெருமக்கள் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனின் மூலமாக எந்த சமுதாயத்தை உருவாக்கினார்களோ அதனுடைய ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடியவர்கள் யார்? சஹாபா பெருமக்கள். எனவே குர்ஆன் உருவாக்கிய சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும், அவரிடத்தில் என்னென்ன ஒழுக்கங்கள் என்னென்ன பண்புகள் இருக்க வேண்டும் என்று நாம் தெரிய வேண்டுமானால் திருமறை குர்ஆனையும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையும் நீங்கள் இணைத்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய நடைமுறைகள் ஒழுக்கங்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியிடம் கேட்டபோது அவர்கள் என்ன பதில் சொல்கிறார்கள்? கான ஹுலுகுஹு அல் குர்ஆன். அவருடைய ஒழுக்க மாண்புகள் குர்ஆனாகத்தான் நடவாடக்கூடிய குர்ஆனாக இருந்தார்கள், மொபைல் குர்ஆனாக இருந்தார்கள் சொல்றாங்க. எனவே திருமறை குர்ஆன் நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்கத்தான் அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறார். நாம் நினைப்பது போன்று நன்மைகள் பெற வேண்டும் என்பதற்காக இறக்கிடப்பட்டதல்ல திருமறை குர்ஆன். யாராவது மௌத்தா போயிட்டா ஹத்தம் ஃபாத்தியா ஓதுறதுக்காக வேண்டி இறக்கி அருளப்பட்டதல்ல திருமறை குர்ஆன். மாறாக அல்லாஹ் தஆலா இந்த திருமறை குர்ஆன் இறக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை சொல்லும் பொழுது மிக தெளிவாகவே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் தஆலா இந்த திருமறை குர்ஆனுடைய இரக்கத்தை பற்றி சொல்லும் பொழுது உங்களுக்கு எல்லாம் தெரிந்த வசனம் தான். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காகவும் சத்தியத்தையும் அசத்தியம் பிரித்து காட்டுவதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன் இறக்கியருளினான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனை பற்றி சொல்லும் பொழுது இன்ன ஹாதல் குர்ஆன் யஹ்தி லில்லதி ஹிய அக்வம். எது மிக சரியான வழியோ அந்த வழியின் பால் இந்த திருமறை குர்ஆன் ஹிதாயத்தை கொடுத்து கொண்டு வழிகாட்டிக் கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனை பற்றி சொல்லி காட்டுகிறான். அப்ப திருமறை குர்ஆன் ஒரு தத்துவ நூல் அல்ல. திருமறை குர்ஆன் அமல் செய்வதற்காக உருவாக்கப்பட்ட அல்லாஹ்வால் இறக்கியருளப்பட்ட ஒரு நூல். இந்த திருமறை குர்ஆனை கையில் எடுத்துக்கொண்டு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நல்லதொரு சமுதாயத்தை வார்த்தெடுத்தார்கள். அன்பிற்குரித்தானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே இஸ்லாத்தை சொல்வதற்கு முன்பாக திருமறை குர்ஆன் என்ன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கே தெரியாது. வமா தத்ரி மல் கிதாப் வலல் ஈமான். நபியே, கிதாப் என்றால் என்ன, ஈமான் உங்களுக்கு தெரியாமல் தான் இருந்தது. எனவே இந்த திருமறை குர்ஆன் இறக்கி இதன் மூலமாக ஒரு நல்லதொரு மாற்றத்தை, சிறந்த ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா உருவாக்கி காட்டினான்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனை மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக எடுத்துக்கொண்டு செயல்பட்ட போது சஹாபா பெருமக்கள் சொல்றமே, அவர்களில் யாரும் முஸ்லிம்களாக இருந்திருக்கவில்லை. தெரிஞ்சதானே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை மக்களுக்கு மத்தியில் சொன்னபோது யாராவது ஒரு ஆள் முஸ்லிமா இருந்தாங்களா? இல்லதானே? எல்லாமே காஃபிர்களாகவும் முஷ்ரிக்களாகவும் இணை வைக்கக்கூடியவர்களாகவும் எல்லா விதமான தீய பழக்கங்களுக்கு அடிமையானவர்களும் தான் இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு மக்களை, கிட்டத்தட்ட காட்டு மிராண்டித்தனமான எல்லா விதமான கெட்ட பழக்கங்களுக்கும் ஆட்பட்ட அந்த மக்களை, அந்த சமுதாயத்தை ஒழுக்கச்சீலர்களாக, உத்தமர்களாக, நல்லவர்களாக, இந்த உலகத்திற்கே நல்ல ஒரு முன்னோடிகளாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றி காட்டி இன்னைக்கு ரலியல்லாஹு அன்ஹு வரது அன்ஹு சொல்றோமா இல்லையா? அந்த அளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கை திருப்பி போட்டது எதை வைத்து? திருமறை குர்ஆனை வைத்துத்தான். எனவே திருமறை குர்ஆன் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்ததொரு உம்மத்தை உருவாக்கி காட்டினார்கள். அதை நபிகள் நாயகமே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். கைருல் குரூனி கர்ணி, என்னுடைய காலம் தான் சிறந்த காலம் என்கிறாங்க. குர்ஆன் பின்பற்றக்கூடிய திருமறை குர்ஆன் மூலமாக உருவாக்கப்பட்ட இந்த சமுதாயம் தான் சிறந்த சமுதாயம். எந்த திருமறை குர்ஆனை வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாயத்தை உருவாக்கினார்களோ அந்த சமுதாயத்தை பற்றி அல்லாஹ்வே சான்று கொடுக்கிறான். குந்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், நீங்கள் தான் மனிதர்களில் தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயங்களில் சிறந்த சமுதாயம் என்று. குந்தும், நீங்கள், நீங்கள் என்று சொல்றது யார்? சஹாபா பெருமக்கள் தான் முதல் அதற்கு உரித்தானவர்கள். நீங்கள் சிறந்த சமுதாயம். எனவே திருமறை குர்ஆனால் உருவாக்கப்பட்ட சமுதாயம் சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ்வே சான்று சொல்கிறான். இந்த சிறந்த சமுதாயம், திருமறை குர்ஆனில் உருவாக்கப்பட்ட இந்த சமுதாயம் எப்படி இருக்க வேண்டும், உருவாக்கப்பட்ட சமுதாயம் எப்படி இருந்தது, நம்முடைய நிலைகள் என்ன என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பிற்குரித்தானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திருமறை குர்ஆன் மூலமாக ஒரு சமுதாயத்தை உருவாக்க முற்படும் போது முதலாக எதுல வந்து கவனம் செலுத்துகிறார் தெரியுமா? அகீதாவில் கவனம் செலுத்துகிறார்கள். முதல்ல அகீதா, தெளிவான அகீதா உள்ள ஒரு சமுதாயத்தை திருமறை குர்ஆன் உருவாக்குகிறது. திருமறை குர்ஆன் நெடுகிலும் பாருங்கள், எல்லா நபிமார்களும் அந்தந்த சமுதாயத்திற்கு முதலாக எடுத்து போதித்த விஷயம் அல்லாஹ்வை பற்றிய, அந்த ஈமானை பற்றியது தான், ஏகத்துவத்தை பற்றியது தான் என்பதை திருமறை குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு அந்த நபிமார்களுடைய தொடரில் இறுதியாக வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை இந்த உலகத்தில் எத்தனை நபிமார்கள் ரசூல்மார்கள் வந்து சென்றார்களோ அவர்கள் அனைவர்களும் சமுதாயத்திற்கு முதலாக எடுத்து வைத்த விஷயம் அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்திற்கு தகுதியானவன் என்ற ஏகத்துவ கொள்கையைத்தான். அந்த அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் திருமறை குர்ஆன் அவர்களுக்கு முதலாக இறக்கப்பட்ட பொழுது அந்த மறு சமுதாயத்திற்கு என்ன சொன்னாங்க? யா அய்யுஹன் நாஸ் கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹு, மனிதர்களே நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்திற்கு தகுதியான அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொல்லுங்கள் என்று மக்களை முதலாக ஒரு சிறந்த மக்கள், சிறந்த சமுதாயமாக உருவாக்கும் பொழுது முதலில் கொள்கை தெளிவை தருகிறார்கள். திருமறை குர்ஆனுடைய 1/3, மூன்றில் ஒரு பகுதி எடுத்து பார்த்தீர்களேயானால் தௌஹீதை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கும். நமக்கெல்லாம் தெரியும், சூரத்துல் இஹ்லாஸ் சொல்லப்படக்கூடிய குல் ஹுவல்லாஹு அஹதுங்கிற அத்தியாயம் இருக்கா இல்லையா திருமறை குர்ஆன்ல? அந்த அத்தியாயத்துக்கு சூரத்துல் இஹ்லாஸ் சொல்லுவோம். அந்த அத்தியாயை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி காட்டாங்க? சுலுசுல் குர்ஆன், குர்ஆனில் மூன்றில் ஒரு பகுதி, 1/3ங்கிறாங்க. 1/3 என்ன? திருமறை குர்ஆன்ல 3 விஷயங்கள் அல்லாஹ் தஆலா வலியுறுத்தி சொல்லுகிறான். பல்வேறு விஷயங்கள் இருந்தாலும் ஹைலைட் ஃபோக்கஸ் பண்றது 3 விஷயங்களை தான். ஒன்று ஏகத்துவம், இரண்டாவது தூதுத்துவம், மூன்றாவது மறுமை. இந்த 3 விஷயங்களை தான் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனை மிக முக்கியமாக சொல்லி காட்டுகிறான். எனவே தான் சூரத்துல் ஃபாத்திஹா இருக்கு பாருங்க, சூரத்துல் ஃபாத்திஹா சொல்றோமா இல்லையா? அதுக்கு என்ன பேரு? உம்முல் கிதாப். என்ன சொல்லுவாங்க? உம்முல் கிதாப், குர்ஆனுடைய தாய். அதுல இந்த 3 விஷயங்களே இருக்கும். ஏகத்துவம் இருக்கு,
தூதுத்துவம் இருக்கு, மறுமை பற்றி இருக்கு. எனவே இது உம்முல் கிதாப் என்று சொல்லுவாங்க. ஆனால் சூரத்துல் இஹ்லாஸ்ல என்ன இருக்கு? முழுக்க முழுக்க தௌஹீத் பத்தி மட்டும் இருக்கும். இந்த மூன்றில் ஒரு பகுதி, அதனால 1/3 அது. புரிஞ்சுட்டீங்களா? அப்ப திருமறை குர்ஆன்ல பாருங்க, தௌஹீதை மிக அழுத்த திருத்தமாக சொல்லப்படும். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தை அழைக்க முற்பட்ட போது முதலாக சொன்னது, அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தார்கள், இணை வைத்திருந்து எச்சரித்தார்கள். இன்னமா இலாஹுக்கும் இலாஹும் வாஹித், உங்களுடைய அல்லாஹ் ஒரே அல்லாஹ் தான், ஒரே இறைவன் தான். லா தகூலு சாலிசு சலாசா, மூன்றில் ஒருவர், ஒருவரில் மூன்று திரியக கொள்கை நீங்கள் விட்டு விடுங்கள். கிறிஸ்துவை பார்த்து குர்ஆன் சொல்லுகிறது. எனவே திருமறை குர்ஆன் முதலாக இந்த சமுதாயத்தை உருவாக்கும் பொழுது கவனத்தில் எடுத்துக்கொண்டது ஏகத்துவ கொள்கையை தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுடைய இந்த வழிகாட்டுதலை ஏற்றுக்கொண்டு நபி 13 வருஷங்கள் வரைக்கும் மக்காவுடைய வாழ்க்கையில முழுக்க முழுக்க தௌஹீதை பற்றி தான் சொன்னார்கள். 13 ஆண்டு காலம் மக்காவில் வாழ்ந்தாங்களா இல்லையா? அங்கு தொழுகை கடமையாக்கப்படவில்லை, நோன்பு கடமையாக்கப்படவில்லை, ஹஜ் கடமையாக்கப்படவில்லை, மற்றபடி எந்த விதமான சட்ட திட்டங்கள் அதிகமாக எதுவுமே சொல்லப்படல. சொல்லப்பட்டது என்ன? முழுக்க முழுக்க அகீதா தான், கொள்கை கோட்பாடுகளைத்தான். ஏன் அகீதா பற்றி ஏன் இந்த அளவுக்கு வலி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மனிதர்கள் படைக்கப்பட்டதே அந்த நோக்கத்திற்காகத்தான். அல்லாஹ் ஒருவரை மட்டும் தான் வணங்க வேண்டும், அல்லாஹுக்கு மட்டும் தான் கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் மனிதர்கள் படைக்கப்பட்டார்கள். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைத்தது என்னை வணங்க வேண்டும், என கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறானே. அப்ப மனிதனுடைய படைப்பின் நோக்கமே என்னன்னு கேட்டீங்கன்னா, படைத்த இறைவனை புரிந்து விளங்கி அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்வதுதான், அவனுக்கு இணை துணைகளை எதுவுமே ஏற்படுத்தாமல் இருப்பதுதான். அது மட்டுமல்ல, இந்த இணை வைத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மிக கடுமையான பாதிப்புங்கிற காரணத்தினால் மனிதனுடைய வாழ்க்கையை நாசமாக்கக்கூடிய, நரகத்துக்கு இட்டு செல்லக்கூடிய, சொர்க்கத்தை ஹராமாக்கக்கூடிய விஷயமாக இருக்கின்ற காரணத்தினால் ஷிர்க், அதை விட்டு எச்சரித்து தௌஹீத் என்ற இந்த கொள்கையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆன் கையில் எடுத்துக்கொண்டு சமுதாயத்திற்கு போதித்தார்கள். ஏன் ஷிர்க் அவ்வளவு அபாயகரமானது? இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா, அல்லாஹ் தனக்கு இணை வைக்கப்படுவதை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். அது அல்லாத வேறு எவ்வளவு பெரிய குற்றமாக இருந்தாலும், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அல்லாஹ்வுடைய ஹக்ல செய்யக்கூடிய விஷயமா இருந்தா அல்லாஹ் அதை நாடிகளுக்கு மன்னிப்பான் என்று திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறான். இன்னஹு மை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, யார் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டாரோ அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன் தெளிவாக சொல்லி காட்டுகிறான். எனவே மக்களை நாசமாக்கக்கூடிய அந்த ஷிர்கான கொள்கை விட்டு அந்த சமுதாயத்தை வென்றெடுத்து தௌஹீதின் பக்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்தார்கள். அன்பிற்குரித்தானவர்களே, ஷிர்க் என்றால் சாதாரண ஷிர்க் அந்த மக்கத்துக்கு அவர்கள் செய்யவில்லை, கடுமையான ஷிர்க். ஷிர்க்குடைய உச்சம் என்ன தெரியுமா? காபத்துல்லா அவர்கள் எத்தனை சிலைகளை வைத்தார்கள்? தௌஹீதை நிலைநாட்டுவதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டப்பட்ட அந்த காபத்துல்லாவில் இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? 360 சிலைகளை கொண்டு வச்சாங்களா இல்லையா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சிலை, நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சிலை என்று நபிமார்கள் சிலைகள் உட்பட 360 சிலைகள். இவர்கள் சிலைகள் மீது எந்த அளவுக்கு மோகம் கொண்டிருந்தார்களேயானால், இவர்கள் வெளியூர்களுக்கு செல்லும் போது அரேபியர்களுடைய வணக்க வழிபாடுகள் சம்பந்தப்பட்ட நூல்களை எடுத்து நீங்கள் படித்து பாருங்கள். அந்த அரேபியர்களுக்கு மத்தியில் சிலை வணக்கம் எந்த அளவுக்கு ஊறி போயிருந்துச்சுன்னா, இவர்கள் வெளியூருக்கு போகும்போது ஏதாவது நல்ல அழகான கூழாங்கல் தெரியுமா? உங்களுக்கு கூழாங்கல் தெரியுமா? அந்த கூழாங்கல் அதை எடுத்துட்டு போயிடுவாங்க. வச்சு என்ன செய்வாங்க? அதை கும்பிட்டு இருப்பான், அதை வணங்கிட்டு இருப்பான். ஏதோ ஒண்ணு வேணும் வணங்குறதுக்கு அவனுக்கு. இன்றைக்கு பாக்குறீங்க, இது போல ஷியாக்கள் கூட கர்பலாவில் ஒரு கல்லை கொண்டு வந்து பள்ளிவாசல வச்சு வணங்குறான், ஷியா முஸ்லீம் சொல்லிக்கிட்டு. அந்த காலத்துல அரபி மக்கத்து காஃபிர் என்ன செஞ்சிருக்காங்க? கொண்டு வந்து எங்க போனாலும் ஒரு சில கையில கொண்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி கல்லு கிடைக்காத பட்சத்துல இந்த ஓட்டு மாவுன்னு சொல்ல தெரியுமா? ஓட்டு மாவு, பொரி அரிசி மாவு. அந்த மாவு தண்ணி, வெண்ணெய் இதெல்லாம் போட்டு, நெய்யெல்லாம் போட்டு பிசைஞ்சு அதை வச்சுப்பாங்க, பிடிச்சி வச்சிருப்பாங்க சிலையாட்டம். அதை வச்சு வணங்கிட்டே இருப்பாங்க. பசி வந்தால் அதே சாப்பிடுவாங்க. இந்த சின்ன குழந்தைகளுக்கு இந்த சகப்பு மிட்டாய் ஒன்று தெரியுமா? அந்த இதெல்லாம் ஒரு கம்பல் வச்சு கட்டிட்டு வருவான், வாட்சி கிழிச்சு மோதிரம் மட்டும் கட்டி தருவான். அப்படியே அப்புறம் வாயில போட்டு முன்னிடுவாங்க. அந்த அளவுக்கு சிலை மோகம் உள்ளவர்கள் தான் அந்த அரேபியர்கள். எனவே இந்த சிலை வணக்கத்தில், இந்த மோகத்திலிருந்து வெளிக்கிளப்புவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ட பாடு கொஞ்ச நஞ்சம் அல்ல.
சிலைகளுக்கு எதிராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஷிர்க்குக்கு எதிராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய புரட்சிகரமான பிரச்சாரத்தை மேற்கொண்ட போது எப்படிப்பட்ட துன்பங்களுக்கு ஆளானார்கள் உங்களுக்கு எல்லாமே தெரியும். மிகப்பெரிய எதிர்ப்புக்கு ஆளானார்கள். இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே ஒழித்து கட்ட வேண்டும் என்ற அளவுக்கு அவர்கள் துணிந்தார்களா இல்லையா? அந்த அளவுக்கு சிலைகள் மீது அவளுக்கு அமோகமான ஒரு விருப்பம். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக திருமறை குர்ஆன் மூலமாக உருவாக்கப்படக்கூடிய சமுதாயம், திருமறை குர்ஆன் என்ன செய்யுது? அல்லாஹ் திருமறை எதற்கு இறக்கி வச்சிருக்கிறான்? மக்களை இருள்களிலிருந்து வெளிச்சத்தின் பக்கம் கொண்டு வருவதற்காகவும், லியுக்ரிஜன் நாஸ மினல் ظுலுமாத்தி இலன் நூர், இருளிலிருந்து வெளிச்சத்தின் பக்கம். அதே போன்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறான், கத் ஜாஅக்கும் மினல்லாஹி நூருன் வ கிதாபும் முபீன் யஹ்தி பிஹில்லாஹு மன் இத்தபஅ ரிضوانஹு சுபுலஸ் ஸலாம் வ யுக்ரிஜுஹும் மினல் ظுலுமாத்தி இலன் நூர் வ யஹ்திஹிம் இலா ஸிராத்தின் முஸ்தகீம். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன் இதற்கு நோக்கத்தை தெளிவா சொல்லி காட்டுறான் பாருங்க. இருளில் இருந்து அவர்களை வெளிச்சத்தின் பக்கம், இஸ்லாம் என்ற வெளிச்சத்தின் கொண்டு வருவதற்காகவும், அவர்களுக்கு நேரான வழி காட்ட வேண்டும் என்பதற்காகவும் அல்லாஹ் தஆலா இந்த திருமறை குர்ஆன் இறக்கி வைத்தான். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதன் மூலமாக இந்த சமுதாயத்தை சொர்க்கத்துக்கு கொண்டு செல்ல முடியுமோ, எது அடிப்படையோ, எது முக்கியமோ அதனை முதலாக கையில் எடுத்துக்கொண்டு திருமறை குர்ஆனை வைத்து அந்த அகீதாவை சொன்னார்கள். திருமறை குர்ஆனில் அகீதா மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. எந்த அளவிற்கு? சர்வசாதாரணமாக நாம் தெரியாமல் சில ஷிர்க் செய்வோம், அதை உட்பட அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறான். ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணத்துக்கு ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் சொல்லுகிறேன். இந்த வசனம் குர்ஆனில் 2 இடங்களில் கொஞ்சம் சற்று வித்தியாசம் இடம்பெறும். அஃபரஐத மன் இத்தஹத இலாஹஹு ஹவா, இணை வைத்தல் என்றால் ஏதோ அல்லாஹ் விட்டுட்டு ஒரு சிலைகளை வைத்தோ அல்லது நபிமார்களை அல்ல மற்றவர்களை வணங்குவது நினைச்சுக்காதீங்க. ஒரு மனிதன் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும், அல்லாஹுடைய கட்டளைக்கும் ரசூலுடைய கட்டளைக்கும் மாற்றமாக தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றி நடந்தாலே அங்கு இணை வைத்து விட்டான் என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான். அஃபரஐத மன் இத்தஹத இலாஹஹு ஹவா, நபியே, எவன் தன்னுடைய மனோ இச்சையை தன்னுடைய கடவுளாக ஆக்கி கொண்டான் அவனை நீங்கள் கவனித்தீர்களா கேட்கிறான் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் சட்டத்துல ஒன்று சொல்றான் கூடாதுன்னு, ஆனா என்னுடைய மனசு அதை நாடுது, அதை பின்பற்றி நான் செய்து விட்டேனே, ஆனால் அல்லாஹுக்கும் இணை வைத்து விட்டான் அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறான். என்னுடைய மனோ இச்சையை நான் கடவுளாக ஆக்கி கொண்டேன்கிறான். அப்ப எந்த அளவுக்கு மைண்டா கவனிக்க பாருங்க. அப்ப அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்ன சட்டங்களுக்கு மாற்றமாக நம்முடைய மன ஆசைகள், இச்சைகள் இருக்குமேயானால், அதுக்கு கட்டுப்பட்டு போயிட்டோமேயானால் அல்லாஹ்வின் ரசூலுக்கும் நிகராக நம்முடைய மனசை கொண்டு வந்துட்டோம். அதனை நம்முடைய மனசுகளை அல்லாஹ் ஒரு கடவுளாக சித்தரிச்சிட்டோம் என்று அல்லாஹ் திரும்ப வன்மையா கண்டி சொல்றான். எனவே ஷிர்க் சம்பந்தமான விஷயங்களை மிக துல்லியமாக திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. எந்த விஷயத்தை திருமறை குர்ஆன் துல்லியமாக சொல்லிக் கொண்டிருக்கிறதோ, எந்த விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுத்தமாகவும் ஆணித்தரமாகவும் நீண்ட கடைசி வரைக்கும் சொல்லிக் கொண்டிருந்தார்களோ அந்த விஷயத்தில் இந்த சமுதாயம் அதிகமாகவே கோட்டை விட்டு விட்டது. இருக்கா இல்லையா? எவ்வளவு பெரிய மோசமான செயல்! ஷிர்க் தலைவிரித்து ஆடுகிறது. மக்கத்து காபிர்களுடைய மோசமான ஒரு ஷிர்கான சமுதாயத்திற்கு முஸ்லிம்னு சொல்லிக்கிட்டு மக்கத்து காபிர்கள், யாரை நம்ம காபிர்னு சொல்றோமோ, அல்லாஹ்வுடைய எதிரிகள், ரசூலுடைய எதிரிகள் சொல்றோமோ, அதை விட மோசமான கொள்கை முஸ்லிம்கிட்ட இருக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டு அந்த போர்வையை போர்த்தி கொண்டு மக்கத்து காபிர்கள் செய்யக்கூடிய ஷிர்க்கை தாண்டி ஒரு பெரிய ஷிர்க் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல கேட்கிறான், அவர்களை கடல்ல ஒரு ஆபத்து வந்து சிக்கிக் கொள்ளுமே, கடலில் செல்லும் போது ஒரு ஆபத்தில் சிக்கிக் கொண்டார். அவர்கள் யாரை கூப்பிட்டாங்க? அல்லாஹ்வைத்தான் அழைத்தார்கள். அவர்கள் ஃபலம்மா நஜ்ஜாஹு பில் பர்ரி, அவர்களை காப்பாற்றி கரைக்கு கொண்டு வந்த சத மீண்டும் அவர்கள் இணை வைத்து விடுகிறார்கள். அப்ப கடல்ல போய் மாட்டிக்கிட்டாங்க, சிக்கல்ல மாட்டிக்கிட்டாங்க. அவங்க கூப்பிடுறது யார? அல்லாஹ் கூப்பிட்டு இருக்கான். இங்க மொஹிதீனை கூப்பிடுவான். புரியுதா? அவனால அந்த நேரத்தில் வந்து இதெல்லாம் சும்மா டம்மி, இந்த கடவுள்லாம் டம்மி கடவுள் தான், இதெல்லாம் சும்மா ஃபார்மாலிட்டி வச்சிருக்கோம், ஆனா உண்மையை காப்பாற்றக்கூடிய தகுதி ஆற்றல் அல்லாஹ் தான் இருக்குது அவன் நம்பி இருந்தான். ஆனா நம்ம மக்களே செய்வாங்க இதுதான். பெண்கள் சொல்லவே வேண்டாம். சில ஊர்கள்ல, ஏன் எங்க ஊர்ல அந்த பிரசவ வலியின் போது யாரை கூப்பிடுவாங்க தெரியுமா? யகோஸ் மொஹிதீன்,
அவருக்கு அந்த சாவி இருக்கிறான் டெலிவரிக்கு, புரியுதா? அவங்களும் கூப்பிடுவாங்க. இது எங்க தடுக்கி விடுங்க ஹுத்துபாண்டவங்களை. என்ன ஹுத்துபாண்டம் காப்பாற்ற போறாங்க? யாரை கூப்பிடணும்? அல்லாஹ் தானே கூப்பிடணும். இப்படி சர்வசாதாரணமாக ஷிர்க்குடைய அந்த மோசமான நிலைகள் அறியாமலே ஷிர்க் செய்யறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்காக துஆவும் செஞ்சிருக்கிறாங்க. யா அல்லாஹ், உனக்கு நான் தெரிந்தும் தெரியாமலும் இணை வைப்பது விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் உஷ்ரிக பிஹி ஷையன் வ அன அலமு பிஹி. நான் அறிந்து ஷிர்க் செய்வதை விட்டோம், அறியாமல் செய்வதை விட்டோம் நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு மைனூட்டா பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. ஆனால் சர்வ சாதாரணமாக இந்த சமுதாயம் இணை வைத்துக் கொண்டிருக்கிறது. எனவே குர்ஆன் உருவாக்கிய சமுதாயம் ஏகத்துவ அடிப்படையில் அமைந்திருக்க வேண்டும். அப்பதான் குர்ஆனுடைய சமுதாயம் நம்ம சொல்ல முடியுங்க. இணை வைத்தலோடு அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய மாபாதகங்கள் செயலை செய்து கொண்டு ஒரு மனிதன் நான் குர்ஆனை பின்பற்றுகிறேன், நான் குர்ஆனை சமுதாயம் என்று சொன்னால் சுத்த பொய், அது உண்மை அல்ல. அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல்கள் அதிகாரங்கள் எல்லாம் மற்றவர்கள் இருக்கிறதாக நம்பினா போச்சு. தௌஹீத் ஏகத்துவத்தை ரொம்ப மைனூட்டா நம்ம கவனிக்கணும். சின்ன விஷயம் கொஞ்சம் இடர் வந்தாலும் அது ஷிர்க்ல கொண்டு விட்டுடும். எனவே மிக கவனமாக இருந்து அந்த கொள்கை கோட்பாடுகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனை வைத்தே செய்றாங்க, அவங்க சரி பண்ணிட்டே வர்றாங்க. சாதாரண என்ன செய்யும், புள்ள மேல சத்தியமா, ஓ மேல சத்தியமா, ஏன் மேல சத்தியம் சொல்றாங்க இல்லையா? இது ஒரு வகையான இணை வைத்தல் தான். மன் ஹலஃப பிகைரில்லாஹி ஃபக்கத் அஷ்ரக். யார் அல்லாஹ்வை கொண்டு சத்தியம் செய்றானோ அவன் இணை வைத்து விட்டான். குர்ஆன் மீது சத்தியம் செய்யக்கூடாது, உங்களுக்கு தெரியும் தானே. இன்னைக்கு என்ன செய்யறாங்க, கோர்ட்டுக்கு போனா எதை கையில தூக்கி கொடுக்குறாங்க? குர்ஆன், முஸ்லீம் தான் குர்ஆன் தான் கையில தூக்கி கொடுக்குறாங்க. சத்தியம் செய்யலாமா? நாம சத்தியம் யார் மேல செய்யணும்? அல்லாஹ் மேல செய்யணும். தாய் மேல ஆணை, தந்தை மேல ஆணை எல்லாம் சொல்லும், புள்ள மேல ஆணை எல்லாம் சொல்லக்கூடாது. அல்லாஹ் சத்தியம் செய்யணும். மன் ஹலஃப பிகைரில்லாஹி ஃபக்கத் அஷ்ரக். யார் அல்லாஹ் கொண்டு சத்தியம் அவன் இணை வைத்து விட்டான். இன்னைக்கு முஸ்லிம் சபை சொல்லிக்கிட்டு தாயத்தெல்லாம் நிறைய கட்டி இருப்பாங்க, பாத்திரீங்களா இல்லையா? கட்டுறாங்களா இல்லையா? மன் அல்லக தமீமக்கன் ஃபக்கத் அஷ்ரக. யார் தாயத்தை தொங்க விட்டாரோ அவன் இணை வைத்து விட்டான். நான் சொல்லவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த பொன்மொழிகளை தான் உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். நடக்குதா இல்லையா? குர்ஆன் உருவாக்கிய சமுதாயம் இப்படியா இருக்கணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது திருமறை குர்ஆனை வைத்து மக்களை இணை வைத்திலிருந்து வெளியாக்குவதற்கு தான் பாடுபட்டாங்க. அந்த இணை வைத்தல் எவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு. தாயத்து மேலே தகடு மேலே அதுக்குன்னு ஒரு வியாபாரம் பண்ணி எவ்வளவு பிரச்சனைகள். உங்க ஊர்ல இருக்க நாகூர் தர்கா இருக்கா இல்லையா? அங்க எத்தனை பேர் வெளியூர்ல இருந்து வெளி மாநிலங்கள்ல இருந்து வந்து என்ன செய்யறாங்க, எவ்வளவு ஷிர்கான செயல் செஞ்சுட்டு போறாங்க. அங்க வந்து தன்னுடைய பிரார்த்தனை வைக்கிறாங்க, தன்னுடைய கோரிக்கைகள் முன் வைக்கிறாங்களா இல்லையா? அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய எல்லாம் அல்லாஹ் கேட்கிறாங்களா இல்லையா? இது வகை ஷிர்க். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆன் மூலமாக எந்த சமுதாயத்தை உருவாக்க நினைத்தார்களோ அந்த சமுதாயத்தை தௌஹீத் அடிப்படையில் உருவாக்கினாங்க. ஷிர்க்கிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து உண்மையான ஏகத்துவ கொள்கையை அவருடைய மனதில் ஆழமாக பதிய வைத்து அதற்கு பிறகுதான். ஏன் தெரியுமா அன்பிற்கு சகோதரர்களே, திருமறை குர்ஆன் உருவாக்கக்கூடிய சமுதாயம் ஏகத்துவம் உள்ள சமுதாயமாக இருக்க வேண்டும் என்று ஏன் குர்ஆன் சொல்கிறது தெரியுமா? ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாத இணை வைத்தலோடு இருக்கக்கூடிய சமுதாயத்தினுடைய எந்த ஒரு அமலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள போவது கிடையாது. லைன் அஷ்ரக்த லயஹ்பதன் அமலுக். இணை வைத்தால் உங்களுடைய அமல்கள் எல்லாம் பாழாகிவிடும் என்று அல்லாஹ் குர்ஆனில் நபியை பார்த்து சொல்லுகிறான். ஷிர்க் என்பது, இணை வைத்தல் என்பது விஷத்தை போன்றது. நம்முடைய எல்லா அமல்களையும் நாசமாக்கிடும். இந்த விஷயத்தில் ரொம்ப உஷாரா இருக்கணும். குர்ஆன் உருவாக்கிய சமுதாயத்திடம் இந்த இணை வைத்தல் இருக்கவே கூடாது. முற்றிலுமாக அதிலிருந்து வெளியாக வேண்டும். அந்த இணை வைத்திலிருந்து விடுபடுவதற்கான வழியைத்தான் ஒவ்வொரு கட்டத்திலும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், தெரியாம சொல்லிட்டு இருக்கிறோம். இணை வைக்க மாட்டேன், அல்லாஹ்வுக்கு இணை இல்லை, இணை இல்லை, ஈடு இல்லைன்னு நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம். இதுல கலிமாவுல லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றோமா இல்லையா? என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்கு தகுதியான எந்த ஒரு இறைவனும் இல்லை, கடவுளும் இல்லை. அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்துக்கு தகுதியானவன். சொல்றோமா இல்லையா? அல்லாஹு அக்பர். இந்த நிலையில்
முஸ்லிம் சமுதாயம் எல்லா நிலைகளிலும் இந்த ஏகத்துவத்தினுடைய அந்த கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு என்ன பேர் தெரியுமா? கலிமத்து தௌஹீத். அதுக்கு பேர் என்ன? கலிமத்து தௌஹீத். தௌஹீதுடைய வார்த்தை அது. கலிமத்து ஷஹாதான்னு சொல்லுவாங்க, அதுக்கு கலிமத்து தௌஹீதுன்னு சொல்லுவாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் பாத்தீங்களா, அது கலிமத்து தௌஹீத். அந்த கலிமத்து தௌஹீதை அடிக்கடி நாம் சொல்லிட்டு புதுப்பிச்சுட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஐவேளை பாங் சொல்லப்படுகிறதா இல்லையா? அந்த கலிமை புதுப்பிக்கப்படுகிறதா இல்லையா? பாங் சொல்லும் போது நாம் என்ன செய்யணும்? பதில் சொல்லுமா இல்லையா? புதுப்பிக்கப்படுதா இல்லையா? அத்தஹியாத்துல புதுப்பிக்கப்படுதா இல்லையா? சலாம் சொன்ன பிறகு தஸ்பீஹ்க்கு பிறகு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றோம், புதுப்பிக்கப்படுதா இல்லையா? ஓது செஞ்சிட்டு ஓதுறோம்ல துவா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் புதுப்பிக்கப்படுதா இல்லையா? இப்போ எத்தனை நிலைகள் புதுப்பிக்கப்படுது, ஆனால் நாம் அறியாமலேயே கிளிப்பிள்ளையாட்டு சொல்லிட்டு இருக்கிறோம். அதான் வேதனை. பிராக்டிகலா முஸ்லீம் இல்ல, உணர்வுபூர்வமா இல்ல, முஸ்லிம்களை போன்று நடித்துக் கொண்டிருக்கிறோம். முஸ்லிம்களை போன்று வாழ்ந்து, முஸ்லிம்களா வாழவில்லை, முஸ்லிம்களை போன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் அன்பிற்குரித்தானவர்களே, திருமறை குர்ஆன் உருவாக்கிய சமுதாயம் சரியான கொள்கை உள்ள சமுதாயமாகத்தான் உருவாக்கியது. அப்படிப்பட்ட சமுதாயத்தான் நபிகள் உருவாக்கி காட்டினார்கள். அந்த கொள்கைக்கு எதிராக யார் எவ்வளவு பிரச்சனைகள் பண்ணாலும் அது ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தாங்களா இல்லையா? பிலால் அவர்கள் எதற்காக கஷ்டப்பட்டாங்க? சுமையா அவர்கள் எதற்காக கொலை செய்யப்பட்டாங்க? அம்மார் யாசருடைய கதை எதனால? இந்த தௌஹீதுக்கு தானே, இந்த இணை வைத்தல் வைக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு தானே இவ்வளவு பிரச்சனை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உத்தம சஹாபா பெருமக்களும் தான் பிறந்த ஊரை விட்டு வெளியேறி செல்கிறார்கள். எதற்காக? இந்த அகீதாவை நிலைநாட்டுவதற்காகத்தானே. வேற என்ன பிரச்சனை? அப்ப திருமறை குர்ஆன் உருவாக்கக்கூடிய சமுதாயத்திடம் இருக்க வேண்டிய முதல் பண்பு, முதல் விஷயம், அடிப்படை என்ன தெரியுமா? ஏகத்துவம் இருக்க வேண்டும். அது இருக்கா நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். படைத்த இறைவனை நாம் எப்படி நம்புகிறோம்? அவருடைய விஷயத்தில் நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும்? திருமறை குர்ஆனுடைய எந்த ஒரு அத்தியாயத்தை எடுத்தாலும் அல்லாஹ் தன்னுடைய ஏதாவது ஒரு சிஃபத் அங்க சொல்லுவான். தன்னுடைய பண்புகள் ஏதாவது ஒரு பண்பு, ஏதாவது ஒரு அத்தியாயம் சொல்லுங்க, அதுல அல்லாஹ்வுடைய பண்பு இல்லைன்னு. அங்க அல்லாஹ் தன்னுடைய வல்லமை ஆற்றமை எங்கேயா சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப அல்லாஹ் தன்னுடைய வல்லமை ஆற்றல் சொல்லிட்டு இருக்கிற காரணம் அவனை பற்றிய அறிவு ஞானம் வேணும். ஒரு மனிதன் இறந்து விட்டால் கபர்ல கொண்டு வச்சா முதல் கேள்வி எதை பத்தி இருக்கும்? மன் ரப்புக்க தானே, உன் ரப்பு யாரு தானே, அந்த கேள்வி தானே இருக்கு. அந்த ரப்பு யாரு, அவருடைய அதிகாரம் என்ன, ஆற்றல் என்ன, சக்தி என்ன, எதை விரும்புறான், எதை விரும்பல, அவனுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்ன தெரிஞ்சிருக்கணும். அப்படிப்பட்ட சமுதாயமா இருக்கும். அல்லாஹ் எங்க இருக்கிறான்னு கேட்டாலே தடுமாறும் சமுதாயம். எல்லா இடத்துலயும் இருக்கான். அது இப்படி எல்லா இடத்துலயும் இருப்பான். அல்லாஹ் இருக்கிறான் எங்க? அர்ஷில அமைஞ்சு இருக்கிறான். அது கூட என்ன செஞ்சிட்டாங்க? ஏகத்துவம் ஏகத்துவம் பேசிக்கிட்டு அது எல்லாம் அறிவுக்கு ஏற்றவாறு அல்லாஹ் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். தௌஹீத்வாதி சொல்லிக்கிட்டு என்ன சொல்லிட்டான் தெரியுமா? அல்லாஹ் 7ஆம் வானத்தில் இருக்கிறதெல்லாம் சும்மாங்க, அல்லாஹ் இறங்கி வரதெல்லாம் சும்மா. ஏன்னா அல்லாஹ், நீங்க எல்லாம் ஹதீஸ்ல படிச்சிருப்பீங்க, அல்லாஹால இறைவனுடைய கடைசி பகல் எங்க வர்றான்? முதல் வானத்திற்கு இறங்கி வரான்னு இருக்கு. ஒரு ஆள் பேசுறாரு, தௌஹீதோட உச்சக்கட்டம் பேசுறாரு. என்ன பேசுறாரு தெரியுமா? அல்லாஹ் அதெல்லாம் முதல் வானத்துக்கு வரமாட்டான். ஏன்னா இரவு ஒவ்வொரு நாட்டிலேயும் ஒவ்வொரு மாதிரி வந்துட்டு இருக்கா இல்லையா? அப்போ ஒவ்வொரு நாட்டுக்கு அப்ப கீழே இருந்துட்டு தானே இருக்கணும். அவன் மேல போறதுக்கு வேலையே கிடையாது அவனுக்கு, அல்லது இறங்குறதுக்கு முடியாது. இது எப்படி இருக்குன்னு அல்லாஹ்வை தன்னுடைய அறிவுக்கு உட்படுத்தி பார்க்கறான் அவன். அதுதான் தப்பு. அல்லாஹ் நம்முடைய அறிவுக்கு உட்படுத்தி பார்க்கவே முடியாது. முதல்ல என்ன விஷயத்தை எனக்கே தெரியாது, இப்படிதானே? அது என்னன்னு ஒரு அதிசயமா இருக்கு, ஒரு அபூர்வமா இருக்கு. அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன் அவன் சொல்றான நம்பி ஆகணும், சொன்ன நம்பி ஆகணும். இறங்குறான இறங்குறான், அவனை அரசியல் இருக்கிற எப்படி எனக்கு தெரியாது நமக்கு. அடுத்த கட்டம் என்ன கேட்பாங்க? அப்ப அல்லாஹ் இருக்கிறான்னு காட்டு பாப்போம்னு கேட்டா என்ன செய்வீங்க நீங்க? கேட்கலாமா இல்லையா? ஷைத்தான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ் சொல்றாங்க, ஷைத்தான் என்ன செய்வானா, கேட்பானா, மன் ஹலக ஹாதா வமன் ஹலக ஹாதா வமன் ஹலக ஹாதா, இதை படைச்சது யாரு, இதை படைச்சது யாரு, இதை படைச்சு கேட்டுட்டே இருப்பான், மஸ்ல ஏற்படுத்துவான். இது அல்லாஹ் அல்லாஹ் அல்லான்னு கேட்டு வமன் ஹலக அல்லாஹ், கடைசி இந்த மாதிரி கேள்வி கேட்பான், அல்லாஹ் படைச்சது யாரு,
தானே? ஏன்னா ஒரு பொருள் தயாரிக்க வேண்டுமானால் ஒரு தயாரிப்பாளன் இருக்கணும். லாஜிக்க தானே? அப்படிதானே? இந்த மைக்க தயாரிச்ச ஒருத்தன் இருக்கணும். தயாரிப்பாளர் இருந்தா தான் தயாரிப்பு. கிரியேட்டர் இல்லாம கிரியேஷன் இருக்காது தானே? படைக்கக்கூடியவன் இல்லாம படைக்கல. அப்ப அல்லாஹ் படைச்சது யாரு? இப்லீஸ் இப்படி ஒரு கேள்வி கேட்பான். ஹதீஸ்ல இருக்கு, இங்க தான் நீங்க ஸ்டடியா இருக்கணும். ஹுவல் அவ்வல் வல் ஆகிர் வல் ஸாஹிர் வல் பாத்தின். அல்லாஹ் அதுக்கு விட சொல்றான், அவன் தான் முதலாமவன். தெளிவா ஆன்சர் சொல்லிட்டு போகுது குர்ஆன். எனவே தான் அறிஞர் பேர் சொல்றான், லா ததஃபக்கரு ஃபீ ذاتில்லாஹ் ததஃபக்கரு ஃபீ ஆலா இல்லா. அல்லாஹ்வுடைய விஷயத்தை நீ சிந்திக்காத, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை சிந்தனை செலுத்து. சூரியனை பார், சந்திரனை பார், வானத்தை பார், பூமியை பார், உன்னை பார் சொல்றானா இல்ல? அல்லாஹ் தஆலா என்னை பார் சொன்னானா? சொல்ல மாட்டான். அவனை பார்க்கவும் முடியாது. தெரியுதா? விண்டவர் கண்டதில்லை, கண்டவர் விண்டதில்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது இப்படி எல்லாம் குழப்பங்களை ஏற்படுத்தும் ஷைத்தான். இப்லீஸ் ஏகப்பட்ட குழப்பங்களை ஏற்படுத்துவான். அது ஒரு இப்லீஸ். இந்த மாதிரி ஷைத்தான் இப்லீஸ் நிறைய வந்துட்டாங்க. ரொம்ப உஷாரா இருக்கணும். புரியுதா? ஷைத்தான் இப்லீஸ் ஜின் எல்லாம் இருக்கதா? அல்ல நான் சொல்லல, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் மினல் ஜின்னதி வன் நாஸ். தெரியுதா? ஜின்னு இன்சு மனிதர்கள் ஜின்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய தீங்க விட்டு அல்லாஹ் நான் பாதுகாப்பு எடுக்கிறேன். ஷயாத்தீனும் மினல் இன்சி வல் ஜின்னி. மனிதர்களின் ஜின்கள் இருக்கக்கூடிய ஷைத்தான்களை அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான். இந்த மாதிரி ஷைத்தான்கள் இருக்கதா செய்யணும். வைதா ஹலவ் இலா ஷயாத்தீனிஹிம் காலு இன்னா மாக்கும் இன்னமா நஹ்னு முஸ்தஹஸிஊன். சூரத் பக்ரா இருக்கலே, அவர்கள் ஷைத்தானிடம் ஒதுங்கும் போது, ஷைத்தான் யாரு? அவங்க கூட்டாளி தான். யாரு? காஃபிர்கள், இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள். ஷைத்தான் அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம அகீதாவை நாம தான் பாதுகாத்துக்கணும். அந்த அகீதா எங்க இருந்து எடுக்கணும்? திருமறை குர்ஆனில் இருந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் நம்ம எடுத்துக்கணும். அதான் குர்ஆனிய சமுதாயம். குர்ஆன் அகீதாவில் எப்படி நம்மளை உருவாக்குது அதை முதல்ல பாத்துங்க. நம்மளுக்கு எந்த அகீதாவை கொடுத்து நம்மை உருவாக்க என்பது தெளிவா இருக்கணும். குர்ஆன்ல என்ன அகீதா இருக்கு தெரியுமா உங்களுக்கு? தெளிவா இருக்கு. கிறிஸ்தவர்கள் சொல்வது போன்று மாதா பிதா பரிசுத்த ஆவி, அந்த கொள்கை இஸ்லாம் கடுமையாக கண்டிக்கிறது. நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், இல்லையே அல்லாஹ் உங்களை உதவி பண்ணிட்டு அல்லாஹ் மிரட்டுறான். திருமறை குர்ஆனை அச்சுறுத்துறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய மகன் சொல்வதை வன்மையாக கண்டிக்குது இஸ்லாம். இப்படி அகீதா பற்றி தெளிவாக பேசுது திருமறை குர்ஆன். அதாவது அகீதாவுடைய 1/3 திருமறை குர்ஆன்ல 1/3 பகுதி அகீதா பற்றி பேசப்படுகிறது. எனவே முதலாக இந்த சமுதாயத்தை உருவாக்க முற்படும் போது திருமறை குர்ஆன் அகீதாவை சொல்லி உருவாக்குது. அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள். அது மட்டுமல்ல, திருமறை குர்ஆன் உருவாக்கிய சமுதாயம் ஒன்றுபட்ட சமுதாயத்தை உருவாக்கியது. ஜாதி மத மொழி இன தேசம் எல்லாத்தையும் ஓரமா ஒதுக்கி தள்ளி அனைவரும் சகோதரர்கள் வாஞ்சியோடு வாழ வேண்டும், ஒரு சகோதரத்துவ கான்செப்டை தந்தது இஸ்லாம், திருமறை குர்ஆன். யா அய்யுஹன் நாஸ் இன்னா ஹலக்னாக்கும் மின் ذكரின் வ உன்ஸா வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி தகாக்கும். யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, மூமின்களே, முஸ்லிம்களே, காபிர்களே, முனாஃபிக் சொல்லல, ஒட்டுமொத்தமாக முழு மனித குலத்தை நோக்கி அல்லாஹ் சொல்லுகிறான். யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, உலகத்தில் அல்ல மனுஷனா பிறந்த அவனுக்கு பார்த்து சொல்றான். யா அய்யுஹன் நாஸ் இன்னா ஹலக்னாக்கும் மின் ذكரின் வ உன்ஸா, ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து நாம் உங்களை படைத்தோம். ஆதம் என்ற ஒரு ஆண், ஹவ்வா என்ற ஒரு பெண் மூலமாக உங்களை எல்லாம் நாம் படைத்தோம். படைத்து அவ்விருவர் மூலமாக நாம் பல கிளைகளாக கோத்திரங்களாக உங்களை இந்த உலகத்தில் வாழ வைத்திருக்கிறோம். அப்ப எல்லாம் ஒரு தாய் மக்கள் என்கிற ஒரு சமுதாயத்தை இஸ்லாம் உருவாக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து இன்றைய காலம் வரைக்கும் நீங்க பாப்பீங்க, ஏற்றத்தாழ்வு, ஜாதி வேறுபாடு இருக்கா இல்லையா? நிறத்தால், மொழியால், தேசத்தால், இப்படி பல்வேறு நிலைகளில் மனிதர்கள் சிதறண்டு போயிருக்காங்களா இல்லையா? இவர்களை எல்லாம் எல்லாத்தையும் மறந்து எல்லாம் ஒரு தாய் மக்கள்ங்கிற ஒரு கான்செப்ட்ல இஸ்லாம் ஒரு சமுதாயத்தை உருவாக்குது. அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுறான், வذ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும்
இது குந்தும் அஅதான் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் ஃபஅஸ்பஹ்தும் பிநிஅமதிஹி இஹ்வானா. நீங்கள் அல்லாஹ்வுடைய அருளை நினைவு கூர்ந்து பாருங்கள், நீங்கள் எல்லாம் பகைவர்களாக இருந்தீர்கள், உங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா ஒன்றிணைத்து சகோதரர்களாக மாற்றி வைத்தான். இந்த இப்படி இஸ்லாம் உருவாக்குது. நீங்க எல்லாம் எந்த குடும்பத்தை பிறந்திருந்தாலும் நீங்கள் எல்லாமே என்ன இருக்கு, மனிதர்கள் தான், சமமானவர்கள் தான். அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட சமுதாயம், ஏற்றுக்கொள்ளா சமுதாயம், முஸ்லிம் காபிர் வேற ஒன்றும் இல்லை. அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட முஸ்லிம் சமுதாயம், ஏற்றுக்கொள்ளாவிட்டா காபிர் சமுதாயம், அவ்வளவுதான். ஆக எல்லாமே மனிதர்கள் தான். எல்லாருக்கும் மறையது குர்ஆன் தான். திருமறை குர்ஆன் நமக்குரிய நூலா? மனிதர்களுக்குரிய நூல். இந்துக்களுக்கும் குர்ஆன் தான், நமக்கும் குர்ஆன் தான், கிறிஸ்துவர்களுக்கும் குர்ஆன் தான், யூதர்களுக்கும் குர்ஆன் தான். சரி, முஸ்லிம்களுக்கு குர்ஆன்னாக்கா அவங்களுக்கு என்ன? திருமறை குர்ஆன் இருக்கும்போது யார் முஸ்லிமா இருந்தா? இல்ல தானே? அப்ப திருமறை குர்ஆன் தான் பொதுமறை. திருக்குறள் பொதுமறை அல்ல. சொல்லுவாங்க திருக்குறள் பொதுமறைன்னு. திருக்குறள் பொதுமறை அல்ல. பொதுமறை என்று உலகத்தில் ஒன்று இருக்குமையானால் திருமறை குர்ஆன் தான். ஹுதல்லின்னாஸ், ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் நேர் வழி காட்டக்கூடியது. மனிதர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு சொல்ல, மனிதர்களுக்கு வழி காட்டக்கூடியது. எனவே இந்த திருமறை குர்ஆன் ஒட்டுமொத்தமாக முழு சமுதாயத்தை ஒரு சகோதர வாஞ்சையோடு உருவாக்குகிறது. கொள்கைகளை ஏற்றுக்கொள்ள அது வேற விஷயம், தெரியுதா? ஆனால் எல்லாமே ஒருத்த சமமானவர்கள் தான் பாதிக்குது. இது அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய நியமத்தாக சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுறான், லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்தி மா அல்லஃப்த பைன குலூபிஹிம் வலாக்கின் அல்லாஹ் அல்லஃப பைனஹும். நபியே, நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்தி இந்த சமுதாயத்தை ஒன்றிணைக்க நீங்கள் பாடுபட்டால் அது உங்களால் முடியாது. ஆனால் நாம் ஒன்றிணைத்தோம் என்கிற அல்லாஹ் தஆலா. எதை வச்சு? இந்த குர்ஆனை வைத்து. வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு. இந்த திருமறை குர்ஆனை நீங்கள் பற்றிக் கொள்ளுங்கள், பிரிந்து விடாதீர்கள். அப்ப திருமறை குர்ஆன் ஒன்றுபட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்குகிறது. ஒன்றுபட்டு இருக்கிறோமா? ஒன்றுபட்டு இருக்கிறோமா? பிரிஞ்சு பிரிஞ்சு அடிச்சுட்டு நிக்கிறோம். நிலைமை தானங்க, அப்படிதானே? எங்க நிக்கிற நாம? திருமறை குர்ஆன் சொல்லுது ஒரு எல்லா முழுமனே ஒரு குடும்பத்தை போன்றவங்க. அண்ணங்காரன் ஒரு மாதிரி இருப்பான், தம்பிக்காரன் ஒரு மாதிரி இருப்பான், மாமா ஒரு மாதிரி இருப்பான், மச்சான் ஒரு மாதிரி இருப்பான். அதுக்கு என்ன அடிச்சுப்போமா? அவன் கொள்கை வச்சுட்டு இருக்கிறான். சொல்லுவோம், விளக்குவோம், தெளிவுபடுத்துவோம். அதானே செய்யணும். தெளிவுபடுத்துங்க. நாம என்ன செய்யறோம் இன்னைக்கு? தௌஹீத் தௌஹீத் சொல்லிட்டு என்ன எந்த தௌஹீது வழங்கல? இப்போ தௌஹீதுல பல வகை வந்து போச்சு போல இருக்குன்னா, A1 தௌஹீது, A கிரேடு, B கிரேடு, C கிரேடு, இதுல எல்லாம் பல கிரேடு வந்து போச்சு. புரிஞ்சுங்களா? நான் மட்டும் தான் தௌஹீத். உலகத்தில் அத்தனை பேர் முஷ்ரிக் போ, வீணா போனவனோ. அப்படி இஸ்லாம் அப்படி சொல்லவே இல்லையே. குர்ஆன் உருவாக்கம் அப்படியா இருக்கு? ஒன்றுபட்ட சமுதாயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இஸ்லாத்தை முறையாக ஏற்றுக்கொள்ளாத முனாஃபிகீன் கூட முஸ்லிமோட தான் ஒட்டி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க பள்ளியில தான் தொழுதுட்டு இருந்தாங்க. தொழுதாங்களா இல்லையா? அல்லாஹ்வே சொல்லிட்டான், இவன் வந்து நரகவாசி. யாரு? முனாஃபிக் நரகவாசி. இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபல். நரகவாசி என்று முத்திரை குத்தப்பட்டவர்கள், நயவஞ்சர்கள். அவர்கள் போலிகள் நல்லாவே தெரியும். இருந்தாலும் சஹாபாக்கள் அவங்கள போல் பள்ளியா சொல்லி விரட்டினாங்களா? விரட்டல இல்ல. அவங்கள சண்டை போட்டாங்களா? சண்டை போடல இல்ல. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூல் சொல்லிட்டான், அவ்வளவு தாயா. தெரியுதா? ஒரு முஸ்லிம்ங்கிற வட்டத்துல வந்துட்டான், முடிஞ்சு போச்சா? அன்னைக்கு என்னைக்கு என்ன சுன்னத் ஜமாத்து, தௌஹீது, தப்லீக் ஜமாத்து, ஜமாத் இஸ்லாமி அப்படின்னு 6 ஆளுக்கு ஒன்று பிச்சு பிச்சு புடுங்கிட்டு யுனைட்டி இல்ல. அல்லாஹ் தஆலா நமக்கு எதுல திருமறை குர்ஆன் எந்த சமுதாயத்தை ஒற்றுமையான சமுதாயம் உருவாக்க நினைக்கிறதோ அது உடைச்சிட்டு போயிட்டான். நிலைமை இன்னைக்கு அன்சாரிகள், முஹாஜிர் 2 குரூப் இருந்தாங்க சஹாபாக்கள்ல. இருந்தாங்களா இல்லையா? அவங்க என்னைக்கு அடிச்சுக்கிட்டாங்களா? 2 குரூப்பாக செயல்பட்டாங்களா? அடையாளத்துக்கு அந்த பேர், அவ்வளவுதான். அடிச்சுக்கல. நீ 1008 அமைப்பு வச்சுட்டு போ, வேண்டான்னு சொல்லல. ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வேணுமா இல்லையா? ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு துறை எடுத்து செய்யறோம்.
ஒரு அரசியல் ரீதியா போறாரு, ஒரு பொருளாதார ரீதியா போறாரு, வேற சோசியல் ஒர்க்கா போற, ஏதோ போங்க. ஆனா உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? ஒற்றுமை இருக்கணும். எலெக்ஷன்ல ஒரு ஆள் நிக்கிறான்னா உடனே அதுக்கு எழுத்து இவன் நிக்கிறான். என்ன சமுதாய சேவை, என்ன சமுதாய உணர்வு நாட்டில் நடக்குதா இல்லையா? அப்ப என்ன குர்ஆன் உருவாக்கிய சமுதாயமா இது? இப்படிதான் குர்ஆன் உருவாக்கிச்சா? அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம் லா யஹ்துலுஹு வலா யுஸ்லிமுஹு. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன், அவனை கேவலப்படுத்த மாட்டான், அவன் கைவிட மாட்டான். எந்த அளவுக்கு புத்தி போச்சுன்னா காபிர்களை கூட பக்கத்தில் அரவணைச்சுக்கிறான். இவன் கொள்கை ஏற்றுக்கூடாதுன்னு எதிரியோட காபிரோட மோசமா ட்ரீட் பண்ண சலாம் சொல்ல மாட்டாங்கிறான். என்னங்க இது? ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய ஹக் இருக்கா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஹக்குல் முஸ்லிம் அலல் முஸ்லிமி சித்துன் இதா லகீதஹு ஃபஸல்லிம் அலைஹி. நீ அவனை சந்தித்தால் சலாம் சொல்லு. வைதா தஆக ஃபஅஜிப்ஹு. அவன் விருந்து கூப்பிட்டா போய் என்ன செய்? அவனுடைய விருந்து அழைப்பை ஏற்றுக்கொள். வைதா ஷதம ஃபஹமிதல்லாஹ. அவன் தும்மிட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா அவனுக்கு யர்ஹமுக்கல்லாஹ்னு சொல்லு. நோய்வாய்ப்பட்டா போய் நோய் விசாரி. மௌத்தா போனா ஜனாதால கலந்துக்க. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமை ஹக் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. இன்னைக்கு அந்த ஹக் சலாம் கூட சொல்ல மாட்டேன், சொன்னா கூட பதில் சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்மள முஸ்லிமா மதிக்க மாட்டேங்கிறான். முஷ்ரிக் போய் நம்ம வேப்பினா தொழ மாட்டேங்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் குர்ஆன் சொன்ன இந்த மக்களை அட ரசூல் ஸல்லல்லாஹு காலத்துல முனாஃபிக் உண்மையான சஹாபா சலாம் சொல்லும்போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்களா இல்லையாங்க? இவன் ரசூலை விட உச்சத்துல போயிட்டான். இவனை என்ன செய்யணும்? இவனை நல்லா தெரியும், ரசூலுக்கு தெரியும், முனாஃபிக் நல்லாவே தெரியும். சலாம் சொன்னா வாலைக்கும் சொல்லி இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் முனாஃபிக் அவர்களுக்கு சலாம் சொல்லவில்லை. எங்க இருக்கா? ஒரு ஹதீஸ் காட்டுங்க பாப்போம். அவங்கள குடி கொடுத்தானே இருந்தாங்க, சமத ஒட்டி தான் இருந்தாங்க. அல்லாஹ் அங்க பிரிச்சு காட்டுவான். ஏன் சத்தியத்துல ஏன் அசத்தினாங்க அல்லாஹ் அங்க காட்டுவான். வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன். குற்றவாளிகள் உலகத்தில் சேர்ந்து இருந்தீங்க, இப்ப உண்மையானவங்க யாரு போலி யாருங்க அல்லாஹ் அங்க பிரிப்பான். நீ பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் குர்ஆன் உருவாக்கிய சமுதாயம். இப்படிதான் இருந்துச்சு. ஒன்றுபட்ட ஒற்றுமை வலி சமுதாயமா இருக்கு. அதுதான் என்ன இருக்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா ஃபضل லிஅரபியின் அலா அஜமீன் வலா லிஅஜமீன் அலா அரபியின் வலா லிஅஸ்வத் அலா அபியத் வலா லிஅபித் அலா அஸ்வத். எந்த ஒரு அரபிக்கோ அரபி அல்லாஹ்வின் மீது, கருப்பனுக்கு வெள்ளையர்கள் மீது எந்த விதமான சிறப்பும் கிடையாது. குல்லுக்கும் லிஆதம் வ ஆதம் மின் துராப். நீங்கள் எல்லாம் ஆதமுக்குரியவர்கள், ஆதமோ மண்ணால் படைக்கப்பட்டவர். உனக்கு என்ன தலகணம்னு கேட்கிறான். நபிகள் நாயகம் கேட்கிறாங்க, உனக்கு என்னப்பா தலகணம்? நீ தங்கத்தால படைக்கப்பட்ட, மண்ணால, உன்னுடைய அசல் மண்ணு தான். அல்லாஹ் மனிதனுடைய படைப்பு சொல்லும் போது ரெண்டு வகை சொல்லி காட்டும் குர்ஆன்ல. இன்னா ஹலக்னாக்கும் மின் துராபின் சும்ம மின் நுத்ஃபத்தின் மா. நாம் உங்களை மண்ணினால் படைத்தோம், பிறகு விந்தினால் படைத்தோம். மண்ணால் படைக்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், விந்தால் படைக்கிறது நாமோ. நம்முடைய அசலே என்னங்க? எதை நாம அசூசையாக கருதுவோமோ, எதை நஜிஸ்ன்னு சொல்லுவோமோ, அதிலிருந்து படைக்கப்பட்டதான் மனுஷன். ஃபல் யன்துரில் இன்சானு மிம்மா குலிக் குலிக மிம்மா இன் தாஃபிக். அல்லாஹ் சூரத் தாரீக்ல இருக்கு. மனிதன் அவன் எதிலிருந்து படைக்கப்பட்டார் என்பதை சிந்தித்து பார்க்கட்டும், கவனித்து பார்க்கட்டும். குலிக மிம்மா இன் தாஃபிக் யஹ்ருஜு மின் பைனி சுல்பி வத்தராய். முதுகு தண்டு விலா எலும்பிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த அற்ப துளியிலிருந்து படைக்கப்பட்டான். எதுக்கு சொல்லி கிடந்தா, தலகணம் பிடிச்சி அலையாத, உடைய பிறப்பை பார். நீ யாரு? உன் அசல் என்ன? வெள்ளியாலேயோ தங்கத்தாலேயோ வைடூரியத்தில் நீ படைக்கப்படவில்லை. எதை நீ நஜீசு அசுத்தம் என்று நீ கருதுவாயோ அதிலிருந்து உன்னை படைத்திருக்கிறாங்க. தலையில தட்ட அல்லாஹ் தஆலா, தலகணம் பிடிச்சி அலையாத. மாணவர்கள் ஒளியினால் படைக்கப்பட்டார்கள், ஜின்னு மண்ணால் படைக்கப்பட்டாங்க. அப்படிதானே? ஜின்னு நெருப்பால் படைக்கப்பட்ட, மாணவர்கள் ஒளியினால் படைக்கப்பட்டிருக்காங்க. அப்போ அவங்களாவது நல்ல பொருளால் படைக்கப்பட்டிருக்காங்க. அப்படிதானே? மனுஷன் மண்ணு விந்து. உனக்கு என்ன தலகணம்? அல்லாஹ் கேட்கிறான். இனி தலக பிச்சு அலையிறானா இல்லையா? திருமறை குர்ஆன் அங்கங்க சமயத்துல தட்டும். ஒரு லிமிட் தான் உனக்கு, ரொம்ப துள்ளாத. நீ யாரு? வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன்.
உங்களை நீ சிந்திச்சு பாரு. என்னுடைய ஆற்றல் புரியும் உனக்கு, என்னுடைய ஆற்றல் புரியும் உனக்கு. மனிதன் படைக்கப்பட்ட அந்த அசலை பார்த்தோம்னா அருவருப்போம். ஆனால் அந்த நாம் எதனை அருவருக்கின்றோமோ, எதை நாம நஜிசா நினைக்கிறோமோ, அதிலிருந்து அழகான ஒரு குழந்தை தரும்போது எடுத்து கொஞ்சிரும் தானே. இது ரப்புல் ஆலமீனுடைய எவ்வளவு பெரிய ஒரு இது பாருங்க. அல்லாஹ் அக்பர். சின்ன குழந்தையை பார்க்கும்போது யாரும் எடுத்து என்ன செய்வாங்க, அதை கொஞ்சுவாங்களா இல்லையா? அதோட அசலை நினைச்சு பாருங்க. அசல் நினைச்சா தொடுவோமா? தொட மாட்டோம். அதான் ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மின தஹ்ரி லம் யகுன் ஷையன் மذ்கூரா இன்னா ஹலக்னல் இன்சான மின் நுத்ஃபத்தின் அம்ஷாஜின் நப்தலிஹி ஃபஜஅல்னாஹு ஸமீஅன் பஸீரா இன்னா ஹதைனாஹு ஸபீல இம்மா ஷாக்கிரன் வ இம்மா கஃபூரா. அல்லாஹ் திருமறையில் மிக தெளிவா மனிதனுடைய படைப்பை ரொம்ப தெளிவா சொல்லி காட்டுறான். எதற்கு தெரியுமா? அல்லாஹ் தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்துறான். மனிதன் போல் தலைகணம் பிடிச்சி அலையக்கூடாதுன்ற நோக்கத்தை சொல்லி காட்டுறான். இப்படி ஏற்றத்தாழ்வு உங்கள்கிட்ட இருக்கக்கூடாதுங்கிற அல்லாஹ் தஆலா. ஒன்றுபட்ட சமுதாயமாக நீங்கள் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போன பிறகு என்ன செஞ்சாங்க? அன்சாரி முஹாஜிர் ஒரு சகோதரத்தை ஏற்படுத்தினாங்களா இல்லையா? ஒரு ஒன்றுபட்ட சமுதாயத்தை குர்ஆன் உருவாக்கிச்சா இல்லையா? அல் முஸ்லிம் இன்னமல் முஸ்லிமூன இன்னமல் முஃமினூன இஹ்வா. குர்ஆனுடைய வசனம் இன்னமல் முஃமினூன இஹ்வா ஃபஅஸ்லிஹு பைன அஹ்வைக்கும். மூமின்கள் சகோதரர்கள். பிரச்சனை வந்தா என்ன செய்யணும்? அவங்க சமரசத்தை ஏற்படுத்தி வைங்க. இவனே சண்டை போட வர எங்க சமரசத்தை ஏற்படுத்துவான்? குர்ஆன் உருவாக்கிய சமுதாயமா இது? என்ன செய்யணும்? இரண்டு சாரார் சண்டையிட்டு கொண்டா குர்ஆன் உருவாக்கிய சமுதாயம் எப்படி தெரியுமா இருக்கணும்? அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹுஜராத்ல சொல்லி காட்டுறான். வயின் தாயிஃபதானி மினல் முஃமினீன இக்ததுலு ஃபஅஸ்லிஹு பைனஹுமா ஃபைன் பகத் இஹ்தாஹுமா அலல் உக்ரா ஃபகாத்திலுல் லத்தி தப்கி ஹத்தா தஃபி இலா அம்ரில்லாஹ். மூமின்களில் இரண்டு நபரோ இரண்டு சாராரோ சண்டை போட்டுக் கொண்டால் அவர்களுக்கு மத்தியிலே சமாதானத்தை ஏற்படுத்தி வையுங்கள். சமாதானத்தை ஏற்படுத்தணும். இவனே போய் பிளவு ஏற்படுத்துறான், உடைக்கிறான். அங்க போய் போவாதே இங்க வான்னு உடைக்கிறான், பிரச்சனை உருவாக்குறான். இது குர்ஆன் உருவாக்கிய சமுதாயம் ஒருபோதும் இப்படி செய்யாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, லைஸல் கஸாபுல்லதி யுஸ்லிஹு பைனன் நாஸ். இருவர்களை சமாதானம் செய்து வைப்பதற்காக பொய் சொல்லக்கூடியவன் பொய்யன் அல்லங்கிறாங்க. அப்ப சமாதானம் செய்வதற்கு பொய்ய சொல்லலாம். இவன் பொய் சொல்லியே நல்லா இருக்கிற வெட்டி விடுறான். இது குர்ஆன் உருவாக்கிய சமுதாயம். இது ஒன்றுபட்ட சமுதாயமாக இருக்கணும். ஏன் ஒன்றுபட்ட சமுதாயம் குர்ஆன் உருவாக்குது? ஏன்னா திருமறை குர்ஆன் சத்தியத்தை நிலைநாட்டுவது இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா இறக்கி வச்சிருக்கான். அல்லாஹ்வுடைய ஆட்சி வளர வேண்டும் என்ற நோக்கம். அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுறான், ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக்கி லியுத்ஹிரஹு அலா தீனி குல்லிஹி. அல்லாஹ் தஆலா ரசூலை இந்த உலகத்துக்கு எதுக்கு அனுப்புறான்னு கேட்டீங்கன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய மதங்கள், மார்க்கங்கள், இசங்கள், சமயங்கள் எல்லாத்தையும் விட இஸ்லாம் தான் மேலோங்கி இருக்கணும். சுப்பீரியர் பவர் அதான் வரணும். அதற்கு தான் அல்லாஹ் தஆலா ரசூல் அனுப்பி வச்சிருக்கிறான். அப்போ அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் ஒரு வலிமையான சமுதாயம் வேணும், ஒன்றுபட்ட சமுதாயம் வேணும். வேணுமா வேண்டாமா? ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வு. அதான சொல்றீங்க? ஒன்று பண்ணுமா இல்லையா? ஒரு வலிமையான சமுதாயமாக மாற வேண்டும். சின்ன சின்ன நாறு சேர்ந்து தான் பெரிய வடமா மாறுது, பெரிய இதை இழுக்க முடியும். அப்படித்தானே? இந்த துணி கூட இப்ப நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய சட்டை கூட நூல் இழைகள் தானே, தனித்தனியா இருந்தா ஒரு பிரயோஜனமே இல்லை. ஆனா சேர்ந்துருந்துச்சுன்னாக்கா உங்களுக்கு ஆடையாக ஒரு பலனுள்ளதாக இருக்கு, அழகாகவும் இருக்கு. இருக்கா இல்லையா? அப்ப தனித்திருந்தமையானால் நாம் அவ்வளவுதான் அழிஞ்சு போயிடும். எனவே இஸ்லாம் என்ன சொல்லுது? 3 நாட்களுக்கு மேல் எந்த ஒரு சகோதரனும் இன்னொரு சகோதரனோடு பேசாமல் இருப்பது ஹலால் இல்லை. லா யஹில்லு லிம்ரின் முஸ்லிமின் அன் யஹ்ஜுர அகாஹு ஃபௌக ஸலாத். எந்த ஒரு முஸ்லிமான மனிதனும் இன்னொரு முஸ்லிமான மனிதனோடு 3 நாள்களுக்கு மேல் பேசாமல் இருப்பது ஹலால் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகிறார்கள். இதற்காக 3 நாட்கள் போக 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 பகை கூட்டிகிட்டே போவோம், கேப் அதிகமா விழும். உடனடியாக அதற்கு பரிகாரம் தேடினா முடிஞ்சு போச்சு. நோயை முத்த விடக்கூடாது. இனிஷியல் ஸ்டேஜில் சரி பண்ணா சீக்கிரம் குணமாக்கலாம். அப்படித்தானே? ஆரம்பத்தில் என்ன செய்யணும்? அது சரி பண்ணிடணும். அதிகபட்சமா 3 நாள் தான். அதிக நாள் விட்டா நோய் முத்தி போய் ஆபரேஷன் பண்ண நிலைமை வர சமயத்தில் ஆளே அழிச்சிடும். நிலைமை
ரசூல் எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. 3 நாளைக்கு மேல பேசாமல் இருப்பதற்கு அனுமதி இல்லை. இன்னொரு ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, ஒவ்வொரு திங்கள் வியாழன் 2 நாள்களிலும் திங்கள் வியாழன் அல்லாஹ் தஆலா யக்ஃபிரு லிகுல்லி அப்தின் லா யுஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு இடை வைக்காத எல்லாரையும் அல்லாஹ் தஆலா அன்னைக்கு மன்னிக்கிறான். வெள்ளிக்கிழமையோ வியாழக்கிழமையோ திங்கக்கிழமையோ இல்லா ரஜுலைனி 2 பேருடைய விஷயம் மட்டும். அந்திரா ஹாதைன் ஹத்தா யஸ்தலிஹா, சண்டை போட்டுக்கிட்ட பகை பாராட்டக்கூடிய 2 நபர்களை தவிர அவங்க சமரசம் சமாதானம் ஆகிற வரைக்கும் அவங்க விஷயத்தை பெண்டிங்ல போடுங்கிறான் அல்லாஹ் தஆலா. இதெல்லாம் எதற்காக தெரியுமா? சமுதாயத்தில் ஒற்றுமை மேலோங்க வேண்டும் என்பதற்காகத்தான். சமுதாயத்தில் ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் எதுவோ அதையெல்லாம் இஸ்லாம் செய்யும்படி வலியுறுத்தும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஒற்றுமைக்கு வேட்டு வைக்கக்கூடிய விஷயங்கள் எதெல்லாம் இருக்கோ அதையில் இஸ்லாம் தடுக்கும். சலாம் சொல்றோமா இல்லையா? இது ஒற்றுமை ஏற்படுத்துமா வேற்றுமை ஏற்படுத்துமா? ஒற்றுமை. சலாம் சொல்ல சொல்லியிருக்காங்களா இல்லையா? இன்னும் சொல்ல போனா சலாம் சொல்வது ஈமானுடைய அம்சம்னு சொல்றாங்க. லா ததுகுலுல் ஜன்னத ஹத்தா துமினு வலன் துமினு ஹத்தா தஹாபு, நீங்கள் ஈமான் கொள்ளாத வரைக்கும் சொர்க்கம் நுழைய முடியாது. சொர்க்கத்துக்கு போன ஈமான் வேணும். நீங்கள் உண்மையான மூமின்களாக மாற வேண்டுமானால் ஒருவருக்கொருவர் நேசித்தாக வேண்டும், முஹப்பத் செஞ்சாகணும். அவலா அதுல்லுக்கும் அலா ஷைஇன் இதா ஃபஅல்துமுஹு தஹாபப்தும், நான் ஒன்றை உங்களுக்கு கற்றுத்தரவா, அதை செய்தீர்களேயானால் ஒருவருக்கொருவர் நேசித்துக் கொள்வீர்கள். என்ன? அப்ஷு சலாம், சலாத்தை பரப்புங்க. புரியுதா? எதுக்கு சொல்லுது இஸ்லாம் சலாம் சொல்ல சொல்லுது? எதுக்கு? இன்முகத்தோடு உடைய சகோதரனை சிரித்த முகத்தோடு சந்திப்பது தர்மம் என்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு சகோதரன் பார்க்கும்போது மலர்ந்த முகத்தோடு பார்க்கிறோம் பாத்தீங்களா, அதே தர்மம் என்கிறாங்க. மலர்ந்த முகத்தோடு பார்க்கும்போது ஒரு பாசம் வருமா வராதா? ஒரு இணக்கம் வருமா வராதா? எப்படி ஒரு மாதிரி முறைச்சிட்டு மூஞ்சி திருப்பிட்டு போனா எது எங்கிருந்து வரும்? வராது இல்லையா? அப்போ இதெல்லாம் என்ன? பொறாமைப்படாதீங்க, அது செய்யாதீங்க, இது செய்யறீங்க எல்லாம் சொல்லப்பட்டிருக்குல்ல. அப்ப எது எல்லாம் இஸ்லாம் வரி சொல்லுது அங்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அந்த ஒற்றுமை. வேளை தொழுகெல்லாம் ஒற்றுமை காட்டுமா இல்லையாங்க? தோளோடு தோள் இணைத்து ஜாதி வேறுபாடு இல்லை, மத வேறுபாடு இல்லை, இன வேறுபாடு இல்லை, வர்ணாசிரம கொள்கை இல்லை, அப்படிதானே? நிக்கிறோமா இல்லையா? ஒரு தொழிலாளர் தானே பின்னால முதலாளி நிக்கிறான், மன்னரே பின்னால் நின்று தொழுவாரு, முன்னால் வேற ஆள் நிற்பாங்க. அல்லாஹ்வுக்கு நல்லா சமம் நிக்கிறோமா இல்லையா? சமத்துவம் சகோதரத்துவம் எங்க இருக்கு? இஸ்லாம் குர்ஆன் உருவாக்கக்கூடிய சமுதாயத்தில் சகோதரத்துவம் இருக்கும், சமத்துவம் இருக்கும். சமத்துவ புறங்களால் சமத்துவத்தை ஏற்படுத்த முடியாது. சமத்துவ ஏற்படுத்த சமத்துவத்தை ஏற்படுத்த முடியாது. அவன் அந்த ஜாதியிலே இருப்பான். இது வரைக்கும் நீங்க ஜாதிகள் இல்லைடி பாப்பான்னு சொல்லும் அரசாங்கம். ஆனா நீங்க ஜாதி சான்றிதழ் வாங்கி ஆகணும். ஜாதி தான் இல்லைன்னு சொல்றல்ல, அதுக்கு எதுக்கு நீ ஜாதி சர்டிபிகேட் கம்யூனிட்டி சர்டிபிகேட் சொல்ற? வாங்குறீங்களா இல்லையா? எந்த ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் சேர்னாலும் ஜாதி சர்டிபிகேட் வாங்குறான். எங்க போனாலும் ஜாதி சர்டிபிகேட். ஜாதி தொத்தி தான் நிக்குது. ஜாதி இல்லைன்னு சொல்லி வளர்ந்துட்டு இருக்கான். குடிமகனுக்கு குடியை கொடுத்து எப்படி அழகா வளர்க்கிறானோ, அம்மா தண்ணி 2 தண்ணியே இருக்கு. பேருந்து நிலையத்துக்கு போனா இந்த தண்ணி குடிக்கிற தண்ணி, அம்மா தண்ணி, இதோ டாஸ்மார்க்ல அம்மா தண்ணி, எல்லா தண்ணியும் இருக்கு. நாட்டு நடப்பு இதுதான். அப்ப ஜாதிகளை ஒழித்து ஒன்றுபட்ட சமுதாயமாக ஒரு சமுதாயத்தை குர்ஆன் உருவாக்க நினைக்குது. அதற்கு என்னென்ன தேவைகளோ அத்தனையும் நமக்கு சொல்லி தருது திருமறை குர்ஆன். சூரத்துல் ஹுஜராத் எடுத்து படிச்சு பாருங்க. ஒற்றுமைக்கான பண்புகள் என்னவோ அல்லாஹ் தஆலா பட்டியல் போட்டு தருகிறான். அந்த ஒற்றுமைக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய விஷயங்கள் என்னவோ அதையும் பட்டியல் போட்டு காட்டுகிறான். திருமறை குர்ஆன் இங்க அணுகுங்க. திருமறை குர்ஆன் மூலமாகத்தான் அல்லாஹ் தன் சமுதாயத்தை ஒன்றுபடுத்தினான்.
அப்போ திருமறை குர்ஆன் உருவாக்கிய சமுதாயம் ஒன்றுபட்ட சமுதாயம் இருக்கு. எதுக்கு? அல்லாஹ்வுடைய ஆட்சி மலர வேண்டுமானால் ஒன்றுபட்ட சமுதாயம் தேவை, வலிமைமிக்க சமுதாயம் தேவை, கூட்டு முயற்சி தேவை என்ற காரணத்தினால் இந்த சமுதாயம் ஒன்றுபட்ட சமுதாயமாக இருக்க வேண்டும் என்று ஒன்றுபட்ட சமுதாயத்தை திருமறை குர்ஆன் உருவாக்குகிறது. அதே போல் திருமறை குர்ஆன் உருவாக்கக்கூடிய சமுதாயத்தும் எப்படி இருக்கும் தெரியுமா? நீதம் செலுத்தக்கூடிய சமுதாயமாக திருமறை குர்ஆன் உருவாக்குகிறது. நீதி, எல்லாத்திலும் நீதி வேணும். ஆளுக்கு தகுந்த போல நீதி இல்ல. இன்னைக்கு நீதி என்று சொன்னா அது என்ன விலைன்னு கேட்பாங்க. நீதிபதியை விலைக்கு வாங்கிடலாம் இந்த காலகட்டத்தில், நீதி விலை பசிடலாம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆனால் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாக எப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்க நினைக்கிறான் தெரியுமா? நீதமுள்ள சமுதாயமாக இருக்கணும். நீதிவான்களை எல்லாரும் விரும்புவாங்க, அப்படிதானே? நியாயமா பேசக்கூடிய இருப்பா, இவர் ஓகேப்பா, இவர் நியாயமா பேசுவார்ப்பா, எல்லாம் விரும்ப மாட்டாங்களா? எனவே மற்ற மக்களும் இந்த சமுதாயத்தை விரும்ப வேண்டும், இந்த சமுதாயத்தினுடைய செயல்பாடுகள் சரியாக அமைய வேண்டும் என்பதற்காக ஒரு நீதமுள்ள சமுதாயமாக இஸ்லாம் இந்த சமுதாயத்தை உருவாக்குகிறது. திருமறை குர்ஆன் நெடுகள் எடுத்து பாருங்க, பல இடங்கள்ல நீதி செலுத்த வேண்டும், நீதி செலுத்த வேண்டும் சொல்லி காட்டுறான். வைதா குல்தும் ஃபஅதிலு, சொன்னால் நீதமாக சொல்லுங்கள். எல்லா நிலைகளிலும் ஒருவனுக்கு ஒரு மனைவி விட அதிக மனைவிகள் இருந்தால், ஒண்ணுக்கு மேற்பட்ட மனைவிகள் இருந்தால், ஒண்ணுக்கு மேற்பட்ட மனைவிகள் இருந்தா இஸ்லாத்துல இருக்கு. ஆனா ஒண்ணுக்கு மேல முடிக்கணும்னு அவசியம் கட்டாயம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஒன்றை வச்சு சமாளிக்கிறதே பெரும்பாடு, இன்னொரு சமாளிச்சுட்டு என்ன செய்யறது? அது மற்ற மதத்தவர்களை செய்வாங்கன்னா இஸ்லாத்து வேற மாதிரியா சொல்லுவாங்க. உண்மையிலேயே அப்படி ஒரு நிலை ஒருமையானால் அங்கு நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் சொல்லக்கூடிய திருமறை குர்ஆன். அதே போன்று தான் பெற்ற பிள்ளைகளானாலும் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி என்ன செய்யறாங்க, தன்னுடைய மகன் அழைச்சிட்டு போறாங்க. வந்து சொல்றாங்க, இறை தூதரவர்களே, என்னுடைய இந்த மகனுக்கு நான் ஒரு தோட்டத்தை அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறேன், ஆனால் என்னுடைய மனைவியோ அதற்கு உங்களை சாட்சியாக வைத்துக் கொள்ளும்படி சொல்லுகிறாள். அந்த காலத்தில் பத்திரம் எல்லாம் கிடையாது, பத்திரம் எழுதுற முறையில கிடையாது இல்லையா? எல்லாமே சாட்சிகள் தான். இப்ப நம்ம நிக்காஹ் நடத்துறோம் இல்லையாங்க, தஃப்தர் வச்சு எழுதுறோமா இல்லையா? நிக்காஹ் தஃப்தரும் இல்லையா? அந்த காலத்துல நிக்காஹ் தஃப்தர் எழுதுனாங்க ஒண்ணும் கிடையாது, சாட்சிகள் உயிருள்ள சாட்சிகள் தான், எழுத்து எதுவுமே கிடையாது. இப்பதான் நாம செய்யணும், தஃப்தர் வச்சுட்டு ஒரு காப்பி நாம வச்சு இன்னொரு காப்பி அவங்களுக்கு கொடுக்குறோம். அது பத்திரங்கள் போது ஒரு காலத்துல பத்திரங்கிறது வேற பத்திரம் மட்டும் தான் எழுதி வச்சிருந்தாங்க. இப்ப பத்திரத்தை என்னாச்சு, போட்டோ ஓட்ட வேண்டிய நிலைமை வந்து போச்சு. அப்படித்தானே? வாங்குற ஒரு போட்டோ வைக்கணும், விற்கிற ஒரு போட்டோ ஓட்டணும், எல்லாத்துக்கும் போட்டோ பிடிக்கலாமா கூடாது, அது வேற பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க. எங்க பார்த்தாலும் போட்டோ. அப்ப என்ன, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்கிறாங்க அந்த சஹாபியை பார்த்து, உங்களுக்கு இவர் மட்டும் தான் மகனா அல்லது இதெல்லாம் வேற பிள்ளைகள் இருக்காங்கன்னு கேட்கிறாங்க. இல்ல, இது தவிர வேற பிள்ளைகளும் இருக்கிறாங்க. அப்படியா? அப்படியால் மற்ற பிள்ளைகளுக்கு கொடுத்தீங்களா இதே போல கேட்கிறாங்க. இல்ல. இத்தகில்லாஹ் வஅதிலு பைன அவுலாதிக்கும், அல்லாஹ் அஞ்சிக்கிடுங்க, உங்களுடைய குழந்தைக்கு மத்தியில் நீதமாக நடந்து கொள்ளுங்கள். இன்னி லா உஷ்ஹிது அலா ஜௌர், அநியாயத்திற்கு நான் ஒருபோதும் சாட்சி சொல்ல மாட்டேன். நியாயத்துக்கு எதிர்பதம் தாங்க அநியாயம். ரசூல் அநியாயங்கிறாங்க, அநியாயத்திற்கு நான் ஒருபோதும் சாட்சியாக வர மாட்டேன்னுங்கிறாங்க. அப்போ எல்லா நிலைகளிலும் மனிதனுடைய பேச்சில, செயல்ல, சொல்ல, எல்லா நிலைகளும் நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் ஒரு நீதமில்ல ஒரு சமுதாயமாக இஸ்லாம் உருவாக்கு. எந்த அளவுக்கு நீதம் செலுத்தும் போது நம்முடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு அது பாதகமாக இருந்தாலும் நீங்கள் நீதியைத்தான் சொல்ல வேண்டும் இஸ்லாம் சொல்லுது குர்ஆன்ல. வலவ் அலா அன்ஃபுசிக்கும், நீதி சொல்லும் போது அது உங்களுக்கே பாதகம் அமைஞ்சாலும் நீதியை தான் நீங்க சொல்லணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல குறைஷ்ல நல்ல ஹை ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி திருடிடுறாங்க. அவங்க பேர் ஃபாத்திமா தான். அந்த பெண்ணுடைய கையை வெட்டணும் சட்டப்படி. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவைக்கு அந்த பிரச்சனை வருது.
நபிகள் விசாரிக்கிறாங்க, அந்த பெண் திருநது ஊர்ஜிதமாயிடுது. அப்ப என்ன செய்யறாங்க, அந்த பெண்ணுடைய கை வெட்டப்படாமல் இருப்பதற்காக சிபாரிசு தேடுறாங்க. இப்ப நீதிமன்றத்தில் வந்து அது எஸ்கேப் ஆகுறதுக்கு, இந்த முன்ஜாமீன் போடுறதுக்கு, அதுக்கு இதுக்கு எவ்வளவு எல்லாம் பண்ணுவாங்களா இல்லையா? அந்த காலத்துல கோர்ட்டு கச்சேரி எல்லாம் கிடையாது இல்லையா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க, சொல்றதுக்கு துணிச்சல் இல்லை இந்த யூதர்களுக்கு, அந்த எதிரிகளுக்கு துணிச்சல் இல்லை. என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமான பிரியமான நபர் யாருன்னு பாக்குறாங்க. அப்ப உசாமா இப்னு ஸைத், அத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு மகன் உசாமா இருக்காங்க இல்லையா, அவருடைய மகன். அவங்க வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமான மனிதரா இருக்கிற காரணத்தினால, ரொம்ப ரசூலுல்லாஹ் ரொம்ப பாசமா இருப்பாங்க மீது காரணத்தினால அவங்க மூலம் என்ன செய்யறாங்க, ஒரு சப்போர்ட்டுக்கு போறாங்க. இந்த உசாமா அவர்களும் சிறிய வயது, அவங்களே செய்யறாங்க, உங்க பேச்சு கேட்டு ரசூலுல்லாஹ் சொல்லிடுறாங்க, இறை தூதர் அவர்களே இந்த மாதிரி பெண்ணு திருடினா கொஞ்சம் விட்டு கொடுத்துருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கோபம் வருகிறது. யா உசாமா அதஷ்ஃபு ஃபீ ஹத்தி மின் ஹுதூதில்லாஹ், அல்லாஹ்வுடைய தண்டனை நிறைவேற்றக்கூடிய விஷயத்தில் நீ பரிந்துரை செய்கிறாயா என்று சொல்லிட்டு, இன்னமா ஹலக மன் கான கப்லகும், உங்களுக்கு முன்னால் உள்ள சமுதாயம் அழிந்து போவதற்கு காரணம் அவர்கள் கண்ணியமானவர்கள் ஒரு குற்றத்தை செய்தால் அவர்களை விட்டு விடுவார்கள், சாமானியன் செய்தால் அதற்கான தண்டனை நிறைவேறுவார்கள், இதனாலே அவர்கள் அழிந்து போனார்கள். வல்லதி நஃப்ஸி பியதிஹி லவ் அன்ன ஃபாத்திமத பின்த் முஹம்மத் சரகத் லகதஅது யதஹா, அல்லாஹ் மீது ஆணையாக சொல்லுகிறேன், என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடினாலும் அவருடைய கையை துண்டித்து விடுவேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சட்டத்திற்கு அனைவரும் சமம் என்ற ஒரு நீதியை செலுத்துகிறார்கள். அப்ப நீதிமிக்க ஒரு சமுதாயம் தான் வரணும். இன்னைக்கு அப்படி இல்லையே, என் அமைப்புக்காரன் என் ஜாதிக்காரன் அப்படிதான் பார்ப்பாங்களே தவிர நீதமா நடந்து கொள்ள மாட்டாங்க. ஈவன் கணவன் மனைவிக்கு இடையில ஒரு பிரச்சனை வந்து தலாக் வரைக்கும் போச்சுன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதாவது பிணக்குகள், கணவன் மனைவிக்கு வந்து பிணக்குகள் வரும்பொழுது அது என்ன செய்யணும், அதற்கான என்ன தீர்வோ இஸ்லாம் பார்க்கணும். தலாக் 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 3 தலாக் உடனே அடிச்சிருது கிடையாது. அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுறான், வல்லாத்தி தகாஃபூன நுஷூஸஹுன்ன ஃபஇதுஹுன்ன வஹ்ஜுருஹுன்ன ஃபில் மதாஜி வத்ரிபூஹுன்ன ஃபைன் அதஅனகும் ஃபலா தபு அலைஹின்ன சபீலா, உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுக்கு மாறு செய்வார்கள் என்று நீங்கள் அஞ்சினால், உங்களுக்கு அடங்க மறுத்தால் நீங்க என்ன செய்யுங்க, முதல்ல உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க. அட்வைஸ் பண்ணியே ஒன்றை சரி வரலன்னாக்கா படுக்கை விலைக்கு போடுங்க. இதுல எங்க அந்த ரூமுக்குள்ள தான் நடக்கணும், வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. கடவுள் மனைவிக்குள்ள ரூமுக்குள்ள தான் இருக்கணும், வெளியே வரக்கூடாது. 3வது என்ன செய்யணும், அட்வைஸ் பண்ணியாச்சு, படுக்கை விலைக்கு போட்டாச்சு, அப்போ மசீலாவ தட்டு தட்டுங்க, வத்ரிபூஹுன்ன, அதுக்கு எருமாட்டு அடிக்கிற அடிக்கூடாது. அடிக்க ரசூலுல்லாஹ் சொல்லுது, ஒரு மிஸ்வா குச்சி அளவுல தூசி தட்டினா போல இருக்கக்கூடாது, ஒரே அடியா எருமாட்டு அடிக்கிறவன் அடிக்கூடாது. வலி தாங்குற அளவுக்கு என்ன செய்யணும், அந்த பெண்ணை அடிக்கணும். அப்படியே அடங்கலன்னு வச்சுங்களேன், இதெல்லாம் செய்யறாங்களா இப்போ? உடனே பிடிக்கலையா, மாமன் சொல்ல, வாப்பா சொல்லிட்டா, அம்மா சொல்றாங்க, நாத்தரா சொல்லிட்டா, உடனே தலாக். அது கூட குர்ஆனிய சமுதாயம், குர்ஆன்ல சட்டம் சொல்லுது. குர்ஆன் உருவாக்குற சபை எப்படி போயிட்டு இருக்கு? இந்த 3 நிலைகள் இந்த அறைக்குள்ளே இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, ஒரு மனைவி கணவனுக்கு அடங்க மறுத்தால் முரண்டு பண்ண என்ன செய்யணும் சொல்றாங்க, அவளை அட்வைஸ் பண்ணு, அடி. ஆனா அவளை வந்து பேசுறது வலா துகப்பிஹா, மோசமான வார்த்தை கொண்டு திட்டாதே. வலா தஹஜுர்ஹா இல்லா ஃபில் பைத், வீட்டில் வச்சுதான் அவளோட நீ பேசாம இருக்கணும், வெளியே காட்டிக் கொள்ள கூடாது. உங்களுக்கு பிரச்சனை வெளியே காட்டக்கூடாது, வெளியே வந்து நார்மலா இருக்கணும், உள்ளுக்குள்ளதான் நடக்கணும். இது இல்லாம வலா தத்ரிபா ஃபில் வஜ், முகத்தில் அறையாதே. அடின்னு சொன்னிச்சா இல்லையா, முகத்தில் அடிச்சு கூடாது. நம்ம ஆளு எங்க அடிக்கூட அங்கதான் அடிப்பேன், மூஞ்ச பேத்துருவேன், மூஞ்ச உடைச்சிருவேன், எங்க அடிக்க கூடாது அங்கதான் அடிப்பேன்பா. தெரியுதா? இதுதான் குர்ஆனி சமுதாயம். சமயத்தில் யாரும் மூக்க உடைச்சிருக்காங்க நாகூர்ல, நடக்கட்டும். அன்பிற்குரித்தானவர்களே, இந்த விஷயங்கள் ரூமுக்குள்ள நடக்குது, ஒண்ணு முடியலன்னாக்கா ஃபபாசு ஹகமம் மின் அஹலிஹா வ ஹகமம் மின் அஹலிஹி, அப்பொழுது என்ன செய்யணும்,
ரூமுக்குள்ள எந்த ஒரு சமரசத்தையும் ஏற்படுத்த முடியல.